கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இந்த திங்கட்கிழமை காலையில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எண்ணிலடங்காத நன்மைகளை அனுதினம் எங்கள் வாழ்க்கையில ஈவாக கிருபையாக தந்து வருகிற உமது அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த திங்கட்கிழமை காலை பொழுதிலேயும் அப்பா, உம்முடைய அன்பு முகத்தை தரிசிப்பதற்கு, உம்முடைய கிருபையின் கரணங்களுக்குள்ளே அடைக்கலம் தேடி வருவதற்கு நீ தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் மலரும், அது ஒருபோதும் வாடாது என்று சொன்னபடி இந்த நாளில் உலகத்தின் பல பகுதியில் இருந்து கொண்டு யார் யார் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்முடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை தாருமையா, இரக்கத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு விடுதலையின் அனுபவத்தை, ஆசீர்வாதத்தின் அனுபவத்தை இன்றைக்கு காலையில உமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள செபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 106வது பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணும் கால் பரமானந்தமே. மானிட மீட்பரேசுவின் சீர்நாமம் போலவே இங்கீத நாதம் வாய்ந்திடின் உள்ளோ இப்பாரிலே. துன்புற்ற நெஞ்சின் தஞ்சமும் அன்பர்க்கு இன்பம் நீ, கேட்போர்க்கு சால வள்ளலும் பேர் வாழ்வும் தேவரே. கண்டடைந்தோரின் பாகத்தை யார் கூற வல்லவர், உம் தாசரல்லால் பேரன்பை யார் ருசி பார்த்தவர். இயேசுவே எங்கள் முக்தியும் மகிழ்ச்சியும் நீரே, இப்போதும் நீத்திய காலமும் நீரங்கள் மேன்மையே. ஆமென். 62வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 62. கடவுளையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த துருக்கா. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஒருவனை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் எதுவரைக்கும் அவன் மேல் பாய்ந்து வருவீர்கள்? சாய்ந்த சுவருக்கும் இடிந்த மதிலுக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். பொய் பேசுவதே அவர்களுக்கு பிரியம், வாயினால் ஆசீர்வதிக்கிறார்கள்.
உள்ளத்திலோ சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே கடவுளையே நோக்கி அமர்ந்திர, நான் எதிர்பார்க்கும் ரட்சிப்பு அவராலே வரும். அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த துருக்கம். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் கடவுளிடத்திலேயே இருக்கிறது. என் பலமான கன்மலையும் என் அடைக்கலமும் கடவுளிடத்தில் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரில் நம்பிக்கை வையுங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். கடவுள் நமக்கு அடைக்கலாம். தாழ்ந்தோர் மாயை, உயர்ந்தோர் பொய். அவர்கள் அனைவரும் தராசிலே வைக்கப்பட்டால் அது மேலே போகும். அவர்கள் மாயையிலும் லேசானவர்களே. கொடுமையில் நம்பிக்கை வைக்காதிருங்கள். கொள்ளை பொருளில் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். கடவுள் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டேன். வல்லமை கடவுளுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கபடி பலன் அளிக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 31 முதல் 33 வரை. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதி. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 3 6 முதல் 11 வரை. அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதித்திரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனோ அப்படியே செய்ய கடவன் என்றார் என்பது. இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா, திரியேக கடவுளிலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார்.
பரத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியம், பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த திங்கட்கிழமை காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை சிந்தனைக்காக ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற இறை வார்த்தை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடந்த நாளில கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நினைவு கூர்ந்து கொண்டாடினோம். நம் ஆண்டவர் இயேசு நம்மை மீட்பதற்காக தன்னை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு ஏழை கோலத்தில், தரித்திர கோலத்தில், ஒரு மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்த காட்சியை நம்முடைய மன கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தோம். அதில் நாம் தெரிந்து கொண்டது என்ன? நம்மை மீட்பதற்காக ஆண்டவர் எவ்வளவு தூரம் தன்னை வெறுத்திருக்கிறார், தன்னை வெறுமையாக்கி இருக்கிறார், தன்னை எவ்வளவு தூரம் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் விளங்கி கொண்டோம். வருகிற புத்தாண்டை நாம் எதிர்கொள்கிறோம். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய சில தீர்மானங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நமக்குள்ளே வந்து விட்டார், நம் உள்ளத்திலே வந்து பிறந்து விட்டார். அவரோடு சேர்ந்து நாம் இந்த புத்தாண்டுக்குள்ள பிரவேசிக்க ஆயத்தமாகிறோம். அதுக்கு முன்பாக நம்மிலிருந்து நாம் வெளியேற்ற வேண்டிய சில பாவங்கள், தவறுகள் இருக்கிறது. அவைகளை நாம் சிந்தித்து அவைகளை விட்டு விடுவதற்கான தீர்மானங்களை இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம் எடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் விட்டுவிட வேண்டிய ஒரு பாவம், ஒரு தவறு, சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். பவுலப்போஸ்தலன் இப்படி சொல்கிறார், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். இன்றைக்கு ஒவ்வொருவனும் தன்னுடைய நலன், தன் குடும்பத்தின் நலன், தன் மனைவி பிள்ளைகளுடைய நலன் என்று மாத்திரம் சிந்திப்பதுதான். சபையிலேயா இருக்கட்டும், சமூகத்திலேயா இருக்கட்டும், சொல்ல போனா இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை. அடுத்தவர்களுடைய நலனை தேட மறுக்கிறதுனால இந்த உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுகிறோம். ஒரு சிலர் வாழ்வதற்காக பலர் பலியாகி கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் தங்களை வாழ வைப்பதற்காய், தாங்கள் கொழுப்பதற்காய் மற்றவர்களை நெருக்குகிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார். வேதம் சொல்லுது, தன் சுய பிரயோஜனத்தை தேடுவது தேவனுக்கு பிரியமானதல்ல. சுயநலம் இருக்கிறது பாருங்க. சில வேளைகளில் நம்மை காட்டி கொடுத்து விடும், சில வேளை நமக்கு பெரிய ஏமாற்றத்தையும் தந்துவிடும். ஒரு நாள் காலை பொழுதுல
பரபரப்பாக இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல போவதற்காக ஏராளமான பயணிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுத்தத்தில் மின்சார ட்ரெயின் வந்து நிற்கிறது. கல்லூரி மாணவர்கள் 10 பேர் குபீர் என்று சொல்லி அந்த மின்சார ட்ரெயினுக்குள்ள ஏறி அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இடம் தேடுகிறார்கள். ஒரு நடுத்தர வயது மனிதர் 2 லக்கேஜ் கொண்டு வந்து ஒரு லக்கேஜை தன்னுடைய கால்களுக்கு கீழே வைத்திருக்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இன்னொரு லக்கேஜ இன்னொரு இருக்கையில வைத்திருக்கிறார். அப்ப கல்லூரி மாணவர்கள் பரபரப்பாக உள்ள வந்து ஏறி கேட்கிறாங்க, இந்த லக்கேஜ் யாருடையது? அப்ப இவர் ரொம்ப சாந்தமா சொல்லாரு, இது என்னுடைய நண்பனுக்குரியது. அவன் அங்கே ஏதோ ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறான், இப்ப வருவான். மாணவர்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தார்கள். இது ட்ரெயின் புறப்பட்டாயிற்று. கொஞ்ச நேரம் வரையிலும் நண்பனை காணல. அப்போது ஒரு மாணவன் போய் கேட்கிறான், ஐயா இந்த லக்கேஜ் யாருடையது? ஆனா அப்பவே சொல்லிட்டேன் இல்லையா, என்னுடையது கிடையாது, என்னுடையது கிடையாது, என்னுடைய நண்பனுக்குரியது. அவன் எதை வைத்து விட்டு போயிருக்கிறான், வருவான். உங்களுக்கு என்ன ஆத்திரம்? அம்மானும் கேட்டான், உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே, இது உங்களுடைய பொருள் இல்லையே. ஆமாம்மா, எனக்குரியதில்ல. எனக்கு இருந்தா நான் இப்படி வைத்திருப்பேனா? எந்தாவது நல்ல மனம் படைத்தவன் இதை செய்வானா? அவர் சொன்னதுதான் தாமதம். ஒரு மாணவன் அந்த லக்கேஜை எடுத்து வெளியில வீசிவிட்டால உட்கார்ந்து விட்டான். வீசினது தான் தாமதம். இவர் இருக்கையில் இருந்து எழுந்து, ஐயோ என் பேர பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் அதில் அல்லவா இருந்தது, ரேஷன் கார்டு அதில் அல்லவா இருந்தது என்று புலம்ப ஆரம்பித்தா. அப்போது மாணவர்கள் சொன்னாராம், பெரியவரே, ஒரு தடவை அல்ல 3 தடவை உங்கள்கிட்ட கேட்டோம், இது உங்களுக்குரியது தானா? நீங்க என்ன சொன்னீங்க? யாராவது ஈர மனம் படைத்தவன் இதுல வைப்பானா தம்பிமாறு என்று கேட்டீங்க இல்லையா? இப்ப என்ன அப்படி புலம்புறீங்க? அவர் வெட்கப்பட்டது மட்டுமல்ல, பெருத்த நஷ்டம் அடைந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சில வேளைகளில நாம் லாபமடைய வேண்டும் என்பதற்காக, நாம் சுகமடைய வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிற சிறிய தவறுகள், சுயநலமான சிந்தனைகள் நம்மை காட்டி கொடுத்து நமக்கு பெருத்த நஷ்டத்தை உண்டு பண்ணிவிடும். ஜாக்கிரதை. ஆங்கிலத்தில் அருமையான ஒரு பெரியவர் சொன்னா, people who live for self will never succeed in satisfying self. சுயத்தை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஒரு காலம் சுயத்தை திருப்திப்படுத்த போவதே இல்லை. நான் நன்றாக இருக்கணும், என் குடும்பம் நன்றாக இருக்கணும்னு சுயம் சுயம் என்று சிந்திக்கிறவர்கள் ஒரு காலம் திருப்தி அடைந்ததே வரலாறே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, பிறநலம் பேணி வாழ்பவர்கள் தங்களையும் காத்து கொள்கிறார்கள், மற்றவர்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்கிறார்கள். அதுதான் வரலாறு. நம் ஆண்டவர் இயேசு தமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தார். தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். கோடானு கோடி தேவ தூதர்கள் மத்தியிலே ஆராதிக்க தகுந்த தேவகுமார் இயேசு கிறிஸ்து நம்மை கருத்தில் கொண்டு அக்கிரமக்காரர்களும் பாவிகளுமாயிருக்கிற நம்மை கருத்தில் கொண்டு ஒரு தகுதியமற்ற நம்மை மீட்பதற்காக தன்னையே கொடுத்தார். அவருடைய தியாகத்தை நாம் நினைத்தால் நாம் ஒருவரும் சுயநலமாய் வாழ முடியாது, சுயநலமாய் சிந்திக்க முடியாது.
சுயநலம் என்ன செய்யும் தெரியுமா? மற்றவர்களுடைய நிறைவுகளை காண மறுக்கும். நான் தான் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டால் எனக்கு அடுத்த சகோதரனிடத்தில் இருக்கிற நல்லவைகளை நன்மைகளை என்னால் காண முடியாது. என் கண்கள் அதை தடுக்கும். நான் தான் நல்லவன், நான் தான் யோக்கியன். அப்படி சுயநீதிக்குத்தான் என்னை அது வழி நடத்தும். ரெண்டாவது, எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பிரச்சனைகளும் தன்னுடைய தேவைகளும் தன்னுடைய எதிர்பார்ப்புகளைத்தான் முன்ன வைத்து பேசும், முன்ன வைத்து நடக்கும். எனக்கு அது இல்லை, எனக்கு இது குறைவா இருக்கு, எனக்கு இது தேவையா இருக்கு, எனக்கு இது கஷ்டமா இருக்கு என்று தன்னுடைய பிரச்சனையை பற்றியே பேசி கொண்டிருப்போம். பிறருடைய காரியத்தை பற்றி சிந்திக்க மாட்டோம். அதோடைய விளைவு என்ன தெரியுமா? நாம் ஆண்டவருடைய கிருபையிலிருந்தே கொஞ்சம் விலகி போகக்கூடிய சூழலை வரும். இதுக்கு தேவ பிள்ளைகளும் விதிவிலக்கல்ல, தேவ ஊழியக்காரர்களும் விதிவிலக்கல்ல. யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். நினிவே பட்டணத்திற்கு மனம் திரும்புதலின் செய்தியை சொல்லி அங்கு இருக்கக்கூடிய 1,20,000 மனிதர்களோ மிருகங்களோ ரட்சிக்கப்படுவது தேவனுடைய திட்டம். அதுக்காக தேவன் தெரிந்தெடுத்து யோனாவை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த யோனாவுக்கு நினிவே மக்கள் மேல ஒரு கசப்பு. ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேலருக்கு நிரந்தர எதிரிகள். அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி சிறைப்படுத்தி ஒடுக்கினது இந்த அசீரிய ராஜா சனகரிப். ஆகையினால இந்த நினிவே மக்கள் மரித்து போனா என்ன, கெட்டு போனா என்ன, அழிந்து போனா என்ற ஒரு எண்ணத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு யோனா அங்கே செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறான். முதல்ல ஓடுன்னு அவங்களுக்கு தெரியும். மீன் வயிற்றுக்குள்ள தேவன் வைத்து அவனை மனம் திரும்புதலுக்கு நடத்தித்தான் அவனை நினிவேக்கு கொண்டு வந்திருக்கிறான். நினிவே வந்த யோனாவை பாருங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு நாளையில ஒரு ஆமணாக்கு செடி வளர்ந்து அவனுக்கு நிழல் கொடுக்கிறது. இவன் நினிவே மக்களுடைய அழிவை தேடுகின்றான். ஆனா தனக்கு அந்த ஆமணாக்கு செடி பூச்சி அரித்து கெட்டு போனது பட்டு போனதை பார்த்த பிறகு எரிச்சல் அடைந்தான் என்று வேதம் சொல்லும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து அந்த ஊழியக்காரனுக்கு கவலை இல்லை. ஆனா தனக்கு மேல வெயில் படுகிறது என்று அவன் கவலைப்பட்டான். இதுதான் அநேக ஊழியக்காரர்களுடைய பிரச்சனை. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து கவலைப்படாமல் தங்களுடைய சொந்த ஊழியம், தங்களுடைய சொந்த காரியம், தங்களுடைய சொந்த குடும்பம் என்று பெருக்கி கொண்டு இருக்கிறார்கள், வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, சுயநலத்தை தேவன் எப்போதுமே விரும்புவதில்லை. மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நாம் எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் ஆகாதவர் என்று தள்ளப்பட்ட பாவிகளால் பிடிக்கப்பட்டு அநேக பாடுகளை சந்திக்க போகிறார் என்று தன்னுடைய சீடர்களை தன்னுடைய பாடுகளில் தன்னோடு இணைந்திருக்கும்படி ஆயத்தப்படுத்துகிறார், போதிக்கிறார். ஆனா அந்த நேரத்திலேயும் மார்க் 10:37 அவருடைய அருமை சீடர்களான செபதேயுவின் குமாரர்கள் யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து என்ன கேட்கிறார்கள்? ஆண்டவரே, உமது மகிமையில எங்களில் ஒருவன் உமது வலது பாரிஷத்திலும் ஒருவன் இடது பாரிஷத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்யும். அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறாரு, அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிறுவ போகிறாரு. இவர் மேசியாவானால் இவர் இப்போது ராஜ்யத்தை பிடிக்க போகிறாரு. அவருடைய ஆளுகையில ஒருவன் வலது பக்கத்தில் உள்ள போர்ட்போலியோ,
ஒருவர் இடது பக்கத்தில் இருக்கிற போர்ட்போலியோ அதை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அமைச்சரவையில கூட எங்க குடும்பம் தான் கைவசம் வைத்திருக்கணும் அப்படி நினைக்கிறாங்க. பாருங்க, இதுதான் சுயநலத்தினுடைய உச்ச கட்டம். யாரு கெட்டு போன என்ன, யாரு அழிந்து போன என்ன, எத்தனை குடும்பங்கள் நாசமா போன என்ன, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி நாம் நினைக்க தொடங்கி விட்டால் ஆண்டவர் துக்கப்படுவார். அது அவருடைய உள்ளத்தை பாரப்படுத்தும். தேவ சித்தத்தை அறியாமல், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து, சுயநலத்தோடு வாழ நினைக்கிற மனிதர்களை பார்த்து ஆண்டவர் அழுகிறார். என் அன்புக்குரியவர்களே, பவுலப்போஸ்தலன் கொரிந்திய நிருபத்தில் இந்த சுயநலத்தின் பல்வேறு வடிவங்களை பற்றி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11 வாக்குவாதங்களை பற்றி சொல்லுகிறார். நான் பவுலை சார்ந்தவன், அப்பல்லோவை சார்ந்தவன், கேபாவை சார்ந்தவன் என்று சொல்லி சபைகளுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாக காரணம் என்ன? அது சுயநலம். பிரிவினை ஏன் வருகிறது? ஒரு சிலருடைய சுயநலத்தினால வருகிறது. மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் மக்களை பிரிக்க காரணம் என்ன? சுயநலம். 2வது 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பொறாமையை பற்றி சொல்லுகிறார். பொறாமையும் சுயநலத்தினுடைய இன்னொரு வடிவம் தான். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை சகோதரனோடு வழக்காடுதலை பற்றி சொல்லுகிறார். அதுவும் சுயநலம் தான் காரணம். 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லுகிறாரு, ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சுய போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். சபையில நீங்க சாப்பிடுகிறீங்க, ஒரு சகோதரன் பசியாகவே இருக்கிறான், இன்னொரு சகோதரன் சாப்பிட்டு வெறியா இருக்கிறான். எப்படி ஆண்டவர் பிரியப்படுவார்? எப்படி ஆண்டவர் சந்தோஷப்படுவார்? தேவ சமூகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க, இன்னொரு மனிதன் வறியவனாயிருக்க ஆண்டவர் எப்படி அந்த ஆராதனையிலே சந்தோஷப்பட முடியும்? அவனை குறித்து உங்களுடைய கருத்து என்ன, சிந்தனை என்ன? ஆண்டவர் கேட்கிறாரு. மாவீரன் நெப்போலியன் ஒருமுறை இயேசு ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை, அவர் முழுவதும் பிறருக்காய் வாழ்ந்தவர். முழுவதும் பிறனுக்காக வாழ்ந்த ஒருவர் இருக்கிறார் என்றார், அவர் இயேசு கிறிஸ்து தான். என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் நம்முடைய நலனை பேண வேண்டும் என்று நினைக்கிறது வரையிலும் நாமும் வளரப்போவதில்லை. நானும் வாழ வேண்டும், பிறனும் வாழ வேண்டும், என்னை விட மற்றவர்கள் வாழ வேண்டும். என் சுயநலத்தை விட மற்றவர்களுடைய சுகநலம் முக்கியமானது என்று கருத தொடங்கிவிட்டால் நாம் வாழ்வோம். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரான்ஸ் தேசத்துக்கும் ஜெர்மனி தேசத்துக்கும் இடையிலே யுத்தம் நடந்தது. இந்த ஜெர்மன் படைகளை துரத்தி கொண்டு போன பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் ஒரு கால்வாயை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த கால்வாய் கொஞ்சம் ஆழமானது, இழுப்பு சக்தி உடைய கால்வாய். அது சாதாரணமா போன இழுத்து கொண்டு போயிடும். சில வீரர்கள் முன்னால தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் சுமந்து கொண்டு முன்னால போனாங்க. அவர்களில் சிலரை அந்த கால்வாய் இழுத்து கொண்டு போனது.
சில வீரர்கள் பலவீனமான சக வீரர்களை தங்கள் தோள்களிலே சுமந்தார்கள். தங்களுடைய ஆயுதங்களையும் தங்கள் சக வீரர்களையும் அவர்களுடைய ஆயுதங்களையும் சேர்த்து தங்கள் தோள்களிலே சுமந்தார்கள். அவர்கள் பாதுகாப்பாக அக்கறை போய் சேர்ந்தார்கள். ஏனென்றால் தங்களாகவே போக வேண்டும் என்று நினைத்தவர்கள் லெகுவான பாரங்களை கொண்டு போனார்கள். அவர்களுடைய கால்கள் தரையிலே ஆழமாக பதியவில்லை. ஆகையினால் தண்ணீர் அவர்களை அடித்துக் கொண்டு போனது. மற்றவர்களை தங்கள் தோள்களிலே சுமந்து போனவர்களுடைய பாதங்கள் தரையிலே இறுக்கமாக பற்றி பிடித்து கொண்டிருந்தது. ஆகையினால் தண்ணீர் அவர்களை அடிக்கவில்லை. என் அன்புக்குரியவர்களே, நாம் மற்றவர்களுடைய பாரங்களை சுமக்கும் போது ஆண்டவர் பேர்ல நம்முடைய வாழ்க்கை பற்றி பிடிக்கிறது. தேவனுடைய கிருபையை நாம பற்றி பிடித்துக் கொள்கிறோம். அவருடைய வார்த்தையை பற்றி பிடித்து கொடுக்கிறோம். நாம் சோதனையில நிலை நிற்கிறோம். நாம் ஆண்டவருடைய வழிநடத்துதலில இடராமல் நடந்து போகிறோம். நாம சுயநலம் உள்ளவர்களாய் இருக்கும்போது சோதனைகள்ல நிற்க முடியாது, பிரச்சனைகள்ல நிற்க முடியாது. நமக்கு சோதனை வரும்போது சாத்தான் நம்ம எங்கேயோ இழுத்து கொண்டு போய்விடுவான். ஆகையினால தான் இந்த சுயநலத்தை நாம விட்டுவிட வேண்டும். சுயநலம் சார்ந்த சிந்தனைகளை மறந்து பிறநலம் பேணுகின்ற மக்களாக வாழ பழக வேண்டும். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே தேவன் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், பிறநலம் பேணு. இயேசு கிறிஸ்து நம்மை நாடி, நம்முடைய நலன் நாடி இந்த உலகத்துக்கு வந்ததை கொண்டாடி மகிழ்ந்தனா இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கோதுமை மணி இருக்கிறதே, அது தன்னுடைய நலனை பேண வேண்டும் என்று தனித்திருந்தால் அது செத்து போகும். ஆனா அது நிலத்துல விழுந்து செத்து மற்றவர்களுக்கு பயன் கொடுக்க வேண்டும் என்று முளைத்தால் அது ஒருவேளை தன்னுடைய நிறத்தை, தன்னுடைய வடிவத்தை, உருவத்தை அழித்து கொள்ளும். ஆனா அதிலிருந்து ஆயிரக்கணக்கான மணிகள் வரும். அநேகருக்கு அது உணவாகும். இன்றைக்கு காலையில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? 1 கொரிந்தியர் 9:22 பவுல் சொல்கிறாரே, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். என்னுடைய நோக்கம் என்ன பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. அதுதான் ஆண்டவரின் விருப்பம். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய விருப்பம். ஆகையினால சுயநலத்தை விட்டு பிறநலம் பேணும் மக்களை வாழ ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்வான். இந்த வருட இறுதி பாகத்துல அதை சுயநல எண்ணங்களை விட்டு புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க ஆயத்தப்படுவான். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 346 பாடல் புத்தகத்திலே 346, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே என்ற பாடல். 1, 2, 4 சரணங்கள்.
சொந்தமல்லவே நீ மலன் கிறிஸ்து நாதற்கு சொந்தம் நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, ரத்தம் ரத்தம் திருவிழாவில் படியுது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கு வாரே, நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் அலைந்து திரிவாயோ, சந்ததமுனதிதயம் காயமும் சாமி கிறிஸ்தினுடைய தல்லவோ, நீ உனக்கு சொந்தமல்லவே. இளைக்கினும் அவர்க்கே இளைப்பாயே, இளைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியினும் அவர்க்கே மரிப்பாயே, உழைத்து மரித்து உயிர்த்த நாதரி உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய், நீ உனக்கு சொந்தமல்லவே. கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பிறப்பை நினைத்து கொண்டாடி மகிழ்ந்த நாங்கள் புது வருஷத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் ஐயா. புதிய வருஷத்தில் புது படைப்புகளாக புதிய எண்ணத்தோடு தீர்மானங்களோடு செல்ல ஆண்டவர் எங்களிலே விரும்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். நாங்கள் செய்ய வேண்டிய முதல் தீர்மானம் சுயநல சிந்தனைகளை விட்டு விடுதல் என்று காலையில் எங்களோடு பேசினேன். ஆம் ஆண்டவரே, தன்னை பற்றி மட்டும் சிந்திப்பவன் தன்னையும் இழக்கிறான், பிறரையும் வெறுக்கிறான். மற்றவர்களை ஆதாயப்படுத்த நினைக்கிறவன் பிற நலன் பிறருடைய சுகம் பேணுகின்றவன் மற்றவர்களையும் ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துகிறான், தன்னையும் காத்து கொள்கிறான் என்று சொன்னேன். எங்கள் ஆண்டவர் இயேசு பிறநலம் பேணி வாழ்வதற்கு சிறந்த எடுத்துக்காட்டும் பாடமும் எங்களுக்கு ஆற்றலுமாய் இருக்கிறையா. நல்ல தகப்பனே, இந்த நாளில் சுயநலத்தினால் உண்டாகிற தீமைகளை குறித்து சிந்தித்தோம். குடும்பத்தில், சமூகத்தில், வேலை ஸ்தலத்தில், திருச்சபையில் சுயநலம் ஒரு பெரிய பிரச்சனை என்பதை இந்த நாட்களில் நாங்கள் காணுகிறோம். ஆமாண்டவரே, சுயநலத்தை விட்டு பிற நலம் பேணுகின்ற உயர்ந்த பக்தி உள்ள வாழ்க்கைய ஆவியானவரே எங்களுக்கு தாருமையா. நம்முடைய வசனத்தினால் எங்களுக்கு வழிகாட்டி, சக்கிரமந்துகளால் எங்களை பலப்படுத்தி நாங்கள் கடவுளுக்கு பிரியமான மக்களாய் நிலைநிற்க கிருபித்தார். இந்த நாளிலும் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து காத்து கொள்ளும் ஐயா. இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே பலவிதமான வேலைகளை, கடமைகளை செய்ய போகிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். தேக சுகத்தோடு பலத்தோடு ஒவ்வொருவரும் தத்தமது கடமைகளை செய்யவும்
உழைப்புக்கு தக்க பலன்களை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறேன். இந்த கொரோனா 2வது அலையில பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பார். அவர்களுக்கு நல்ல சுகத்தை தார். ஊரிலும் வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் இருந்து கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் நல்ல விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிற நீர் மருந்தும் மருத்துவருமாயிருமையா. இந்த காலத்தில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிற அத்தியாவசிய பணிகளை செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நல்ல தகப்பன, இன்றைக்கு பிறந்த நாட்களை காணுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறா. புதிய பிறந்த நாளில் புதிய நன்மைகளை கொடா, கிருபைகளை கொடா. ஆண்டவர் தாமே உம்முடைய இரக்கத்தை கொடுத்து அநேக பிறந்த நாட்களை காணவும் தீர்க்காயுசோடு வாழவும் கிருபைத்தா. கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய கிருபையினால புதிய திருமண ஆண்டை தொடங்குகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. சமாதானத்தின் தேவன் அவர்களோடு கூடுகிறார். அவள் குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தேவன் தந்த குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரை ஒருவர் மதிக்கவும் அன்பு செய்யவும் ஆண்டவருடைய கிருபையிலே நிலைத்து வாழ உதவித்தார். அநேக திருமண ஆண்டுகளை காணவும் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, வெளி இடங்களுக்கு பிரயாணப்பட்டு செல்லுகிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே பிரயாணங்களிலே கூட இரும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் செல்ல வேண்டிய இடங்களிலே பாதுகாப்பாக சென்று தங்கியிருக்க கிருபித்தார். வயதானவர்கள், கர்ப்பஸ்திரீகள், சின்ன பிள்ளைகளை இந்த காலங்களிலே கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். திருச்சபை குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. தேச தலைவர்களை ஆசீர்வதியும். தேசத்திலே அமைதியை தாரும். தேசத்திலே எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கிருபை தாரும். தேசத்தை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகளை கண்ணோக்கிப்பார். உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறா. மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறா. ஒவ்வொருவரையும் உடைய பொறுப்பில் வைத்து வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பஸ்தப்படுவது, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடைகளே. ஆமேன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் உறவும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு வாழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனையிலே பங்கு பெற்ற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றிகளை கோரிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் எங்கிருந்தாலும் நம் தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். இன்றைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.